வெல்கம் டு கிராக் டிஎன்பிசி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்ட் 5 வந்து பார்த்துட்ருக்கோம். தட் இஸ் பார்ட் 5 வந்து யூனியன். ஸோ யூனியன் அண்ட் இட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அதுதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஆர்டிக்கல் 52லேருந்து 62 வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவை பற்றி. ஸோ எக்ஸிக்யூட்டிவில் யாரெல்லாம் வருவாங்கன்னா பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜென்ரல். ஓகேங்களா? ஸோ இதில் பிரசிடெண்ட் மட்டும் பார்த்துருக்கோம். பிரசிடெண்ட்லேயே சிலது இன்னும் பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 72 இன்னும் பார்க்கணும். ஸோ ஆர்டிகல் 72 என்ன சொல்லுதுன்னா பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடெண்ட்டை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அதை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அண்டு மோஸ்ட்டாக இந்த வீடியோவில் வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸை கண்டினியூ பண்ணியே போவோம். ஆர்டிகல் 63. ஓகே, ஆர்டிகல் 63 தான் என்னன்னு சொல்லுதுன்னா, ஒரு வைஸ் பிரசிடென்ட்னு ஒரு போஸ்ட் இருக்கணும்னே ஆர்டிகல் 63 தான் சொல்லுது. அது மட்டும் தான் ஆர்டிகல் 63. வைஸ் பிரசிடென்ட்ன்ற ஒரு போஸ்ட் இருக்கணும்னு தான் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், வைஸ் பிரசிடென்ட்னு ஒரு போஸ்ட் எதுக்கு இருக்கணும்? ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் போடுவார். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட நேமில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடக்கும். ஸோ இந்த இதில் இப்போது பிரசிடெண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர் இறந்துடுறாரு, இல்லைனா அவர் ரிசைனேஷன் கொடுத்துட்றாரு அப்படின்னா, இல்லை அவரை ரிமூவ் பண்ணிடுறாங்க, ஆர்டிக்கலில் இம்பீச்மெண்ட் மூலமாக அவரை ரிமூவ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லை எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷனும் எடுக்க முடியாமல் ஆகிடும். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டினியூட்டிக்காக தான் வைஸ் பிரசிடென்ட்ன்ற ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது வைஸ் பிரசிடென்ட்ன்ற ஒரு போஸ்ட் இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்டினியூன்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கல் 64. ஓகே, ஸோ ஆர்டிக்கல் 64 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து இன்னொரு போஸ்ட்டுக்கும் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாலும் அவங்க இன்னொரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னு வரும். எலிஜிபிள் இல்லை, இன்னொரு போஸ்ட்டை அவங்க ஹோல்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாலுமே அவங்க தான் வில் பி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேங்களா? அதாவது வைஸ் பிரசிடென்ட் சேரில் யார் உட்காடுறாங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவோட சேர்மனாகவும் உட்காருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இந்த ராஜ்யசபான்றது கான்ஸ்டியூஷனில் எப்படி இருக்கும்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கும். இதை போன கிளாஸ்லேயே சொன்னேன், யாருக்காவது தெரியலைன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கும். லோக்சபா வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு இருக்கும். ஓகேங்களா? ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஓகே, அடுத்து ஸோ இது இவ்வளோ தான். ஆர்டிகல் 64 வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வில் பி த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 65. இந்த ஆர்டிக்கலாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் நமக்கு தெரியும். பட் எந்த ஆர்டிகல் இது சொல்லுதுன்றதை நீங்கள் ஆர்டிக்கலாக படிக்கும்போது தான் தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ அடுத்து 65. ஆக்சுவலாக ஆர்டிகல் 65 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆர்டிகல் 65 என்னென்னா வைஸ் பிரசிடென்ட் டு ஆக்ட் ஆஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட் டு ஆக்ட் ஆஸ் பிரசிடென்ட் டூரிங் த ஆப்சன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேங்களா? எப்போ? டூரிங் த ஆப்சன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். அதான் முன்னாடியே சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஓகே, அடுத்து எலெக்ஷன். ஆர்டிக்கல் 66. ஆர்டிகல் 66 தான் எலெக்ஷனை பற்றி பேசுது, வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன். ஆக்சுவலாக இங்கே ஒரு டவுட் வரலாம், யார் இந்த எலெக்ஷனாக நடத்துவாங்க? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஆர்டிகல் 324. ஓகே, ஸோ ஆர்டிகல் 324 தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு பாடி இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு எலெக்ஷன் நடத்துவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட், இன்னொன்று
வைஸ் பிரசிடெண்ட், எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன். ஓகேயா, இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் அதில் வராது. பட் எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், வைஸ் பிரசிடெண்ட், பிரசிடெண்ட், இந்த எலெக்ஷன் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நடத்துவாங்க. ஓகே, அடுத்து இப்போது இந்த எலெக்ஷனை பற்றி பார்ப்போம். இப்போது இதுக்கு ஒரு எலக்டோரல் காலேஜ் இருக்குது. அங்கே எப்படி பிரசிடெண்ட்டுக்கு ஒரு எலக்டோரல் காலேஜ் இருந்துச்சோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு எலக்டோரல் காலேஜ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எலக்டோரல் காலேஜில் யார் இருப்பாங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ், மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, இதை தவிர யாருமே கிடையாது. அதாவது நான் இங்கே போத் ஹவுஸ்ன்னு சொல்கிறது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஓகே, அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் எலக்டோரல் காலேஜோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எலக்டோரல் காலேஜ் ஆஃப் பிரசிடெண்ட் வந்து ப்ராடு. ஓகேங்களா, ப்ராட் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறோன்னா எம்எல்ஏஸும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. பட் வேறஸ் வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கு எம்எல்ஏஸ்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டுறாங்க, ஒன்லி எம்பிஸ். பட் அங்கே வந்து நாமினேட்டடு பிரசிடெண்ட்டுக்கு நாமினேட்டடு எம்எல்ஏஸ் இல்லை எம்பிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பட் இங்கே அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஓகேங்களா, இங்கே மெம்பர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம், எலெக்டட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லவே இல்லை. ஓகே, அடுத்து இங்கேயும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் தான். இங்கே 2 சிஸ்டம் தான் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு பாஸ்ட் த போஸ்ட், இந்த சிஸ்டம் ஒன்று இருக்குது. இதுதான் எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷனுக்கு ஃபாலோ பண்ணுறோம். யார் அதிகமான வாக்கு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி. ஓகேங்களா, இதுவே பிஆர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. பிஆர் சிஸ்டமில் வந்து வின் பண்ணுற கேண்டிடேட் 50%க்கு மேலே ஓட்டு எடுத்தே ஆகணும், அப்போ தான் வின் பண்ணவே முடியும். ஓகேங்களா, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் அதிகமான அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வருவாங்க. ஓகேங்களா, அப்சல்யூட் மெஜாரிட்டினா 50+. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டு வேணால் இருக்கட்டும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸு, அதில் நான் அதிகமாக இருந்தால் போதும், நான் தான் வின்னர். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ஸ்டியூன்சியில் 300 ஓட்டு இருக்கும், மொத்தமாக 300 ஓட்டு இருக்கும். பட் அதில் நான் 20 ஓட்டு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, மற்ற யாரும் 20 ஓட்டு கூட எடுக்கலை அப்படின்னா நான் தான் வின்னர். ஓகேங்களா, பட் பிஆர் சிஸ்டமில் நீங்கள் 151 ஓட் எடுத்தே ஆகணும் 300ல், அப்போ தான் நீங்கள் வின்னர். ஓகே, அடுத்து ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பிஆர் சிஸ்டம் தான். அப்புறம் பிஆர் சிஸ்டம்னாலே இன்னொரு விஷயம், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஓகேங்களா, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், அது நான் பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கே சொன்னேன். ஸோ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் பை சீக்ரெட் பேலட். ஓகேங்களா, சீக்ரெட் பேலட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா, இதுக்கும் ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன்ற ஒரு விஷயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, சீக்ரெட் பேலட்டுக்கும். ஓகேங்களா, அதை நான் போக சொல்கிறேன், இப்போ வேணால் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஓகேங்களா, சீக்ரெட் பேலட்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு உங்கள் கட்சிக்காரங்க யாருக்குமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி டிஃபெக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்னா, ஆன்டி டிஃபெக்ஷனில் விப்புன்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா, விப்புனா யாருன்னா ஒரு கட்சி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே, டிஎம்கே, வேணால் இன்னொரு கட்சி வச்சுப்போம் சிபிஐ. ஓகேங்களா, இப்போ இந்த மூணு கட்சிக்காரங்க உள்ளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அசம்பிளியில் இந்த 3 கட்சிக்குமே ஒரு விப் இருப்பாங்க. அதாவது எத்தனை கட்சி உள்ளே இருக்கோ அத்தனை பேருக்கும் ஒரு விப்பு உள்ளே இருப்பாங்க. அதாவது ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் அந்த கட்சியோட தலைவர் அவங்க தான். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளியில் தலைவராக இருக்கிறது வேறு, ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் தலைவர்னு ஒருத்தவங்கள அங்கே இருக்க மெம்பர்ஸில் அமாங் த மெம்பர்ஸ் வந்து ஒரு பார்ட்டியும் அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க, அவங்க தான் விப்பு. அந்த விப்பு தான் ஒரு விஷயத்துக்கும் ஃபேவரபுளாக நம்ம ஓட் பண்ணணுமா அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணணுமான்னு டைரக்ஷனே கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் சீக்ரெட் பேலட் வச்சதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க வந்து விப்போட டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாகவும் செயல்படலாம், அதுதான் இதோட முக்கியமான விஷயம். ஓகேங்களா, சப்போஸ் விப்போட டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் கேசஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக ஒரு பில் வருதுன்னா அங்கெல்லாம் சீக்ரெட் பேலட்லாம் இருக்காது. ஓகேங்களா, ஓட்டிங் ஓப்பனாக தான் நடக்கும். ஸோ நீங்கள் யாருக்கு போடுறீங்கன்றது தெரிஞ்சிடும்.
அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் விப்புக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஓட் போட்டுட்டீங்கன்னா உங்கள் மேலே ஆன்டி டிஃபெக்ஷன் பாயும். ஓகேங்களா? ஸோ பட் இந்த விஷயத்தில் சீக்ரெட் பேலட் வச்சிருக்கிறதுக்கான காரணம் விப்போட டைரக்ஷன் அண்ட் பார்ட்டி லைன்ஸை தாண்டி ஒரு இண்டிபெண்டன்ட் போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுனால அந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணும் போது அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணுன்றதுக்காக தான் சீக்ரெட் பேலட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து எப்பவும் போல தான் குவாலிஃபிகேஷன் பார்த்துருவோம். ஸோ குவாலிஃபிகேஷன் அதே தான், 35 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், தட் இஸ் கிரேட்டர் தேன் 35 இயர்ஸு, சிட்டிசனாக இருக்கணும். அப்புறம் ராஜ்யசபாவோட மெம்பராக இருக்கிறதுக்கான தகுதி இருக்கணும். ஓகேங்களா? குவாலிஃபைட் டு பி எலெக்டட் டு த போஸ்ட் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ ஆர்டிகல் 66 வந்து எலக்டோரல் காலேஜை பற்றி பேசுது. எலக்டோரல் காலேஜில் யார் இருப்பான்னு பார்த்தாச்சு. அடுத்தது எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு பிஆர் சிஸ்டம் மூலமாக சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு, சீக்ரெட் பேலட்டு, அப்புறம் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து ஆர்டிகல் 67. ஓகேங்களா? ஆர்டிகல் 67 வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஓகே, டேர்ம் வந்து பார்த்தோன்னா 5 இயர்ஸ். ஓகே, நார்மல் பிரசிடெண்ட்டுக்கு இருக்க மாதிரி தான் 5 இயர்ஸு. அண்ட் இஃப் அட் ஆல் ரிசிக்னேஷன் அட்ரஸ் பண்ணுறாருன்னா யாருக்கு அட்ரஸ் பண்ணணும்னா பிரசிடெண்ட்டு. ஓகேங்களா? பிரசிடெண்ட் இவர்கிட்ட தான் அட்ரஸ் பண்ணுவார், இவர் பிரசிடெண்ட்டு தான் அட்ரஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ ரெசிக்னேஷன் பிரசிடெண்ட்டுக்கு அட்ரஸ்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமூவல். ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவல் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம இம்பீச்மெண்ட் ஆர்டிகல் 61 பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட ரிமூவல் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரிமூவலுக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போது எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கான்ஸ்டியூஷன் நம்மளோட அசம்பிளியே எடுத்துப்போம், 234. ஓகேங்களா? ஓகே, ஸோ 234 எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்னா என்னென்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி என்னன்னு தெரியும். ஓகேங்களா? எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்னா என்னென்னா இந்த 234 சப்போஸ் 230 பேர் தான் இருக்காங்க, 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம், எக்ஸ்பயர்டு அதாவது இறந்துருக்கலாம், இன்னொருத்தவர் ரிமூவல் ஆகியிருக்கலாம். ஓகே, ஒருத்தவர் ஆன்டி டிஃபெக்ஷன் மூலமாக ரிமூவ் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? இவர் ஏதாவது கிரிமினல் சார்ஜ் மூலமாக, இல்லை இவர் ஆன்டி டிஃபெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேருக்கும் ஒரு ரீசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க இப்போ அப்போனா 234 ஃபுல் ஸ்ட்ரென்த்து, அதில் 230 தான் இப்போ இருக்குது. அந்த 4 பேர் வந்து எம்டியாக தான் இருக்குது, வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அப்படின்னா இப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் என்னென்னா 230 தான். இந்த 230 மெஜாரிட்டி எவ்வளோ? 115 + 1. ஓகேங்களா? ஏன்னா பாதி வந்து 115 + 1 வந்தால் தான் 50க்கு மேலே. ஓகேங்களா? இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா 230 பாதி +1. ஓகேங்களா? இதுவே 234 இருந்துச்சுன்னா 117 + 1ன்னு வந்துருக்கணும். அப்படின்னா 118 இருக்கணும். இப்போது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் ரிமூவே பண்ண முடியும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா மெஜாரிட்டி ஆஃப் தென் மெம்பர்ஸ், அதாவது தென் மெம்பர்ஸ்னால் அப்போ இருக்க கவுண்ட்டுன்னு அர்த்தம். மெஜாரிட்டி ஆஃப் தென் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிமூவல் எப்படி இருக்குன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ஆஃப் ராஜ்யசபா. ஓகேங்களா? இவங்க எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லோக்சபா ஜஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். இவங்களும் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இவ்வளோதான். ஓகே, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ஆஃப் ராஜ்யசபா அதை லோக்சபா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? லோக்சபாலையும் ஓட்டிங்லாம் நடக்காது. ஓகே, ஸோ அடுத்து ஆர்டிக்கல் 68. ஆர்டிக்கல் 68 ரொம்ப ஈஸி, டைம் ஆஃப் எலெக்ஷன். ஓகேங்களா?
டைம் ஆஃப் எலெக்ஷன் அதான் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்லாம் கிடையாது. ஆர்டிகல் 69 ஓத் ஆஃப் ஆஃபீஸ். ஓகேங்களா? இவருக்கு யார் ஓத் எடுப்பார்னா பிரசிடெண்ட் தான் ஓத் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆர்டிக்கல் 70. அப்புறம் ஆர்டிகல் 70 என்ன சொல்லுதுன்னா, discharge of president's function during contingencies. President function during contingencies. Okay. அடுத்து 71 மிஸ்செலேனியஸ் மாதிரி தான் இருக்கும். மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். டு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் தான் எந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் இல்லை வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் இருக்க எந்த டவுட்ஸ் ஆர் டிஸ்பியூட்ஸ் இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? இதை பற்றி தான் அது பேசுது. அடுத்து முக்கியமான ஆர்டிகல் 72. ஓகேங்களா? ஆர்டிகல் 72 வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டோடது இல்லை, பிரசிடென்ட்டோடது. ஓகேங்களா? ஸோ பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஓகே, பார்டனிங் பவர்னு சொல்லுவாங்க, இல்லைனா கிளெமன்சி பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல கிளெமன்சி பவர்ஸ்னால் என்னென்னா பார்டனிங் பவர் தான் அப்படியும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு பார்டன் பண்ணுற பவர் இருக்குது. ஓகேங்களா? பார்டன்னா என்னென்னா மொத்தமாக ஒருத்தவனை அவனோட மொத்த சார்ஜையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவனை ரிலீஸ் பண்ணுறது தான் பார்டன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்டனில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்டன்னே இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்டனிங்னா மன்னிச்சு விடுறது, அதாவது மன்னிச்சு நீங்கள் எப்படிலாம் விடுறீங்கன்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவன் வந்து பார்டனுக்காக வரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்டன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தோன்னா பார்டன், நார்மல் பார்டன். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காமுட்டேஷன்னு சொல்லுவாங்க. காமுட்டேஷன். இன்னொன்று ரெமிஷன். இன்னொன்று ரெஸ்பைட். இன்னொன்று ரெப்ரைட். ஓகேங்களா? இப்போது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்டன்னா என்னென்னா சென்டென்ஸு அண்டு கன்விக்ஷன், இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அவனோட சென்டென்ஸ், அவன் எவ்வளோ வருஷம் ஜெயிலில் இருக்கணும் அண்ட் அவன் மேலே இருக்க சார்ஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நீ வீட்டுக்கு போகலான்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்டன். இந்த பார்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேங்களா? ஏன்னா நிறைய விஷயத்தில் இந்த பார்டன்லாம் எப்படி ஆக்ட் ஆகும்னு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெல்லி கேங்ரேப் கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இன்றைக்கி காலையில் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி மிட் நைட் வரைக்கும் ட்ரையல் நடக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்டன்ற பிரச்சனையினாலேயே ட்ரையல் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2012 அந்த கேஸ் போயிட்டுருக்கு. 2012 பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ்க்குள்ளே தான்
அவங்களோட எக்ஸிக்யூஷனே நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏன் இவ்வளோ வருஷம் நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கவர்னர்கிட்ட பாடன் போவாங்க, அப்புறம் பிரசிடெண்ட்டை பாடன் போவாங்க, பிரசிடெண்ட்டில் பாடன் போயிட்டு அதுக்கு அப்பீல் போவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பாடனிங் ஏதோ ஒரு பாடனிங் கிடைச்சிடும்னு தான் பார்த்தாங்க. பட் ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ பாடனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீடியஸான ப்ராசஸ்ஸு. இது வந்து ஒரு இந்த பாடனில் இத்தனை வெரைட்டி இருக்குது. ஓகேயா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காம்படேஷன் என்னென்னா நேச்சர் ஆஃப் சென்டென்ஸை மாற்றுறது. ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் சென்டென்ஸ்னால் இப்போ தண்டனை கொடுக்கும்போதே பார்த்தோன்னா கடுங்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லை லைட்டராக இருக்க பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க. அதாவது கடுங்காவல்னால் நீங்கள் வந்து உள்ளே வந்து மேனுவல் லேபர் பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? இப்போ இதுனா பார்த்தீங்கன்னா வேறு இதுனது நார்மல் காவல்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, சும்மா அங்கே ஸ்டே பண்ணுறது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தில் நேச்சர் ஆஃப் கன்விக்ஷனை நேச்சர் ஆஃப் சென்டென்ஸை மாற்றலாம். ஓகே. ரெமிஷன்னா டூரேஷனை மாற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஃப்ரீடம் ஃபைட்டரோட பர்த்டே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பேரை ரிலீஸ் பண்ணுவாங்க ரெமிஷன் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இதோட அவங்களோட டிசிப்ளினரி விஷயத்தை கருத்தில் கொண்டு அவங்கள வெளியில் விடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் ரெமிஷன். ரெஸ்பைட்னா என்னென்னா ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் ரெஸ்பைட்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரரி ரிலீஃப்னு வச்சுக்கோங்களேன், டியூ டு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஸோ டெம்பரரி ரிலீஃப்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே இருக்க இன்மேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ப்ரெக்னென்சி பீரியடில் மட்டும் அவங்களுக்கான சென்டென்ஸ் இல்லை அவங்களுக்கான கன்விக்ஷன் விஷயத்த ஏதோ ஒரு நேச்சரை கொஞ்சம் மாற்றி வைப்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு டெம்பரரி பீரியடுக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால தான் அந்த ரிலீஃபே கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெவியான இருக்க வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ரிப்ரைவ்னா என்னென்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் சென்டென்ஸை ஸ்டே பண்ணுறது. எக்ஸிக்யூஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்டேடு. இது என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான். இப்போ எனக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டேட் அறிவிச்சிருவாங்க. இப்போது நான் வந்து பாடனிங்க்கு என்னோட பாடன் பேப்பர்ஸ்லாம் வந்து கவர்னர்ட்டையோ பிரசிடென்ட்டையோ வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கறதுக்காக அங்கே இருக்குது. இப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த டைமில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ரிப்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ ரிப்ரை பண்ணோன்னா அந்த பேப்பர்ஸ் வரட்டும், அவங்க மேபி எனக்கு பாடனிங் கொடுக்கலாம்ல. ஸோ அதனால் அதுக்கு வெயிட் பண்ணி அந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் சென்டென்ஸை கொஞ்சம் தள்ளி போடுறது தான் இந்த பாடனிங் பவர். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ 161 ஆர்டிகல் 161 கவர்னருக்கு பாடனிங் பவர் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் கவர்னரோட பாடனிங் பவரும் பிரசிடெண்ட்டோட பாடனிங் பவரும் கம்பேர் பண்ணோன்னா பிரசிடெண்ட்டோட பாடனிங் பவர் ஆர் ப்ராட். ஓகேங்களா? அவருக்கு நிறைய பாடனிங் பவர்ஸ் இருக்குது. ஓகே. பட் சில ஒரு ஃபண்டமெண்டலான டிஃப்ரென்ஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன். பிரசிடெண்ட்டால் டெத் சென்டென்ஸை பாடன் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெத் சென்டென்ஸ் ரிலேட்டடான என்ன பாடன் வேணால் அவரால் பண்ண முடியும். இந்த நான் சொன்ன எந்த பாடனிங் வேணால் அவரால் பண்ண முடியும். ஆனால் கவர்னருக்கு டெத் சென்டென்ஸ் ரிலேட்டடான பாடனிங் பவர் எதுவுமே கிடையாது. டெத் சென்டென்ஸ் வந்தாலே பாடனிங் பவர் ரிலேட்டடாக கவர்னருக்கு போகாது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ட் மார்ஷல் ரிலேட்டடான, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரசிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன்லால் தண்டிக்கப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் பிரசிடெண்ட்டுக்கு பாடனிங் பவர் இருக்குது. ஸ்டேட் லாஸில் தண்டிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் கவர்னருக்கு இருக்குது. இந்த கோர்ட் மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பாடனிங் பவர்ஸ் பிரசிடெண்ட்டை மட்டும்தான் இருக்குது, கவர்னருக்கு இது கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாடனிங் பவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி கூட இதை கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த ஆர்டிகல்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஜிஸ்லேச்சரை பற்றி மூவ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்த ஆர்டிகல்லேருந்து நம்ம லெஜிஸ்லேச்சர் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. So if you have any doubt, kindly comment your queries. Okay.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.